கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. மதுபானம் இரத்த வருணமாய் இருக்கும்போது நீ அதை பாராதே. நீதிமொழிகள் 23:31. மது அருந்தும் சிலர் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 5:23 குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தைகளை தங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு கொஞ்சம் மதுபானம் வயிற்றுக்கு நல்லது என்று கூறுகின்றனர். ஆனால் அதற்கு முந்தின வசனத்தை கவனியுங்கள். அதில் உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று எழுதப்பட்டுள்ளது. இங்கு உபயோகப்படுத்தப்பட்டுள்ள வைன் என்னும் பதத்துக்கு மூல பாஷையில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையின் பொருள் சுத்தமான திராட்சைப்பழ சாறு என்பதாகும். மதுபானத்தை விருப்பத்தோடு, அதாவது பார்த்தாலே பாவம் என்று வேத வாக்கியம் மிக தெளிவாக கூறும்போது அதில் ஒரு துளியேனும் அருந்துவது எவ்வளவு அதிக பாவமாயிருக்கும். தன் ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று உண்மையாக வாஞ்சித்த தேவ பிள்ளை ஒருவர் இருந்தார். அவருடைய பிறந்த தினத்தன்று அவருடைய மகள் ஒரு கேக்கை அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தாள். அவர் அதை கொஞ்சம் சுவைத்து பார்த்தபோது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்திற்கு அதில் மது சேர்க்கப்பட்டிருப்பதை உணர்ந்தார். ஆயினும் தன்னுடைய மகளை துக்கப்படுத்த மனமற்றவராக அவர் அதில் கொஞ்சம் சாப்பிட்டு அதன் மீதி பகுதியை குளிர்சாதன பெட்டியில் வைத்தார். அன்று இரவு அவர் ஒரு சொப்பனம் கண்டார். அந்த சொப்பனத்தில் அவர் பரலோகத்துக்கு சென்றார். பரலோகத்தின் நுழைவாயிலில் அவர் சுங்கலாகா பரிசோதனையை கடந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. சுங்கலாகா அதிகாரி அவருடைய பெட்டியை திறந்து அதில் ஒரு பெரிய மதுபான புட்டி இருக்க கண்டு ஒரு சிறைசாலையை சுட்டி காட்டி, இதுதான் உன்னுடைய இடம் என்று கூறினார். அதோடு அத்தேவ பிள்ளை விழித்து கொண்டார். அந்த கேக்கில் மது சம்பந்தப்பட்ட பொருள் கலந்திருந்ததை அறிந்திருந்தும் அதை உட்கொண்டதால் அவர் குற்றம் புரிந்திருப்பதாக கர்த்தர் அப்பொழுது அவருக்கு உணர்த்தினார். உடனே அவர் மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் தன்னை மன்னிக்கும்படி மன்றாடி அந்த கேக்கை வீசி எறிந்து விட்டார். பிற்காலங்களில் அவர் ஒரு மேன்மையான தேவ மனிதனாக விளங்கினார். அன்பான தேவ பிள்ளையே, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. ஒருவேளை உன்னுடைய வீட்டில் மது கலந்து செய்யப்பட்ட ஒரு கேக் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மதுபான புட்டியோ, ஒரு தொலைபேசி பெட்டியோ, சில நாவல் புத்தகங்களோ அல்லது உலக பிரகாரமான சில பத்திரிகைகளோ இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட பரிசுத்தமில்லாத பொருள் ஏதாகிலும் உன்னுடைய வீட்டில் இருந்தால் நீ பரலோகத்தை சென்றடைவதை அது தடை செய்து விடாதவாறு இப்பொழுதே மனந்திரும்பி உண்மையான மனஸ்தாபத்துடன் அதை உன் வீட்டை விட்டு அகற்றி விடுவாயாக. ஆமேன்.